ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 2 இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன். ஸ்கூல் தொடங்க போகுது அப்படின்னாலே இந்த குழந்தைங்க பன்னு வேணும், வெண்ணெய் வேணும்னு சொல்லிட்டு நம்மளை படுத்துகிற பாடு அப்பப்பப்பப்பா தாங்க முடியல. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ரிப்பன் வாங்கியிருந்தேன். 4 ரிப்பன், அதாவது 2 செட்டு வாங்கியிருந்தேன். பிளாக் ரிப்பன் தான் பாப்பா ஸ்கூலில் யூஸ் பண்ணணும். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 ஓரமும் வந்து அப்படியே பிரிஞ்சுட்டே வரும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் அந்த 2 ஓரத்தையும் 2 பகுதியையும் வந்து இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில காட்டி அதை சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக பிரியாமல் ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஞாபகம் வந்து என்னோட அம்மாச்சி எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை வந்து கரெக்டாக செய்வாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு காலைல கிளம்பும் போது ரிப்பன் வந்து சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்படி சுற்றி வை பாப்பா, சுற்றி வை பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதையும் வந்து இந்த மாதிரி சமோசா மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் அப்படியே ஒரு குச்சி மாதிரி வச்சு அதில் அப்படியே ரோல் பண்ணி அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அம்மாச்சி சுற்றி காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, பாப்பாட்ட அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இதை வந்து நான் சுற்றி வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 ரிப்பன் மட்டும், ஒரு செட்டை மட்டும் நம்ம சமோசா ஷேப்பில் சுற்றி நான் டேபிள் மேலே வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிளிப்பு போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட்டை வந்து எடுத்து வை பாப்பா, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகங்கள் இருக்கும், அதை மறந்துடாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யார், உங்கள் அம்மாவா இல்லை அம்மாச்சியா என்னைய மாதிரி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது மாதிரி பண்ணும்போது அந்த ரிப்பனுக்கு ரொம்ப வந்து லைஃப் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஒரு பழக்கமாக வந்து பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம தலை சீவும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சுற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா அது சுருங்காமையும் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.